முட்டை குழம்பு செய்யலாமா எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. என்ன ஆயில் வேணால் உங்களுக்கு எந்த ஆயிலோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு அதெல்லாம் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கருகு கூட வேண்டாம். அது கூடவே 2 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 5-6 வரமிளகாய் எல்லாமே கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 6 நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த 6மே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரௌன் கலர் ஆகணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் தக்காளி தான் கிட்ட இருந்துச்சு, அதனால் ஆப்பிள் தக்காளி தான் போட்டிருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு, ஏன்னா நம்ம மிக்சியில் அடிக்கணும், அதனால் ஆற வச்சுடுங்க. நான் எக்கு வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதை மிக்சியில் வந்து ஆறுனதுக்கப்புறம் போட்டு அரைச்சிடணும். அதே பேனில் திருப்பியும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு 2யும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதுக்குள்ளேயே போட்டுட்டு ஒரு 2 டைம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும், அதில் ஒரு எல்லோயிஷ் கலரில், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அப்புறம் திருப்பி ஆயில் அதே பேனில் ஆயில் விட்டுட்டு கருவேப்பிலை, ஒரு ஆனியன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கணும். அதில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் கலக்கிடணும். கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும், அதுலேயும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து அதுலேயும் அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போது இந்த எக்கை வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதில் போட்டுருங்க. இப்போ இன்னுமே நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மேலே வந்து மல்லித்தூள், மல்லித்தழை கொஞ்சம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க, போதும். இதை வந்து சூடான சாதம், சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்குமே வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.